ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கனெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 63 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு செப்டம்பர் 13, 1929 ஆண்டு அன்று இறந்த புரட்சியாளர் ஜதீந்திர நாத் தாஸ் அவர்களுடைய 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு 1979 ஆண்டு நமது இந்திய அஞ்சல் துறை 30 பைசா நினைவு தபால் திரையை வெளியிட்டு அவங்கள கௌரவப்படுத்தியிருக்குது. இந்திய அஞ்சல் துறையால் வெளியிடப்பட்ட இந்த முத்திரை செப்டம்பர் 13, 1979 அன்று வெளியிட்ட தேதியுடன் கூடிய ஃபர்ஸ்ட் டே கவர் அதையும் சேர்த்து முத்திரையுடன் வெளியிட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களை பற்றி சொல்லணுண்டாக்கா, ஜதீந்திரநாத் தாஸ் ஒரு முக்கிய புரட்சியாளர். அவர் செப்டம்பர் 13, 1929 அன்று லாகூர் மத்திய சிறையில் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து 24 வயதில் இறந்திருக்கார். கைதிகள் மீதான மோசமான நிலைமைகள் மற்றும் மனிதாபிமானமற்ற நடத்தையை எதிர்த்து அவர் இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றதால் அவருடைய இறப்பு உண்டானது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தியாகத்தை நினைவுகூரும் வகையில் அமைந்திருப்பதால் இந்திய சுதந்திர இயக்கத்தில் அவரது பங்கை நினைவூட்டுகின்றது. 1904 ஆண்டு பிரிட்டானியா அரசில் இருந்த கொல்கத்தாவில் தான் அவர் பிறந்திருக்காங்க. அதே போல் 1929 பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள லாகூரில் தான் இறந்திருக்காங்க. உண்ணாவிரதன் காரணமாக இறப்பு ஏற்பட்டது என்று குறிப்பில் இருக்குது. சிறந்த விடுதலை போராட்ட வீரர், சிறையில் 63 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு அமைப்பின் உறுப்பினர் என்று பல வகையில் அவர்களுக்கு பொறுப்புகள் இருந்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.